நம்ம ஹோண்டா ஸ்கூட்டர்ஸ்ல ரிமோட் வச்சு ஆப்ரேட் பண்ணலாம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம ஹோண்டா டியோட ரிமோட் கீ. இதில் 2 பட்டன் இருக்கு. ஒன்று ஃபைண்டிங் பட்டன், இன்னொன்று வெஹிக்கிள் கனெக்டிங் பட்டன். ஃபர்ஸ்ட் நம்ம கனெக்டிங் பட்டனை வச்சு வண்டியோட கனெக்ட் பண்ணுறோம். லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா க்ரீன் லைட் பிளிங்க் ஆகும். க்ரீன் லைட் எரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரொட்டேட்டிங் நாம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இதில் கீயோட சிம்பிள் எரியும். கீயோட சிம்பிள் எரிஞ்சு அப்படின்னாக்கா நம்ம ரிமோட்டும் வண்டியும் கனெக்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம நார்மல் கீ ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் நம்ம ரொட்டேட்டரை லாங் ப்ரெஸ் பண்ணி ரைட் டர்ன் பண்ணோம் அப்படின்னாக்கா வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் வண்டி ஆஃப் பண்ணிட்டு லாக் பண்ணோம் அப்படின்னாக்கா ரொட்டேட்டர் பட்டனை லெஃப்ட் டர்ன் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி சைட் லாக் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம ரிமோட்டில் அதே கனெக்டிங் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இதில் ரெட் லைட் எரியும். அப்போது 2 இண்டிகேஷன் லைட்டும் பிளிங்க் ஆகும். இப்போ வெஹிக்கிள் நம்மளுக்கு லாக் ஆயிடுச்சு. இதனால வேற எந்த கீயும் யூஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு வெஹிக்கிள் ரொம்ப சேஃபாக இருக்கும். இந்த மாதிரியான நம்ம ஹோண்டா ஸ்மார்ட் ஸ்கூட்டர்ஸை பற்றி வேற டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம பாலு ஹோண்டாவை கான்டாக்ட் பண்ணுங்க.